புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் நடந்த மக்கள் மன்றத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திருமதி நித்யா ராதாகிருஷ்ணன் ஐபிஎஸ், காவல் கண்காணிப்பாளர் திருமதி ஸ்ருதி எஸ் எர்காட்டி, காவல் ஆய்வாளர் திரு தியாகராஜன் மற்றும் இதர காவலர்கள் கலந்து கொண்டனர். 25க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தாங்களுடைய வழக்கு சம்பந்தமாக லேன் அன்லேன், ஃப்ரீஸ் அன்ஃப்ரீஸ் சம்பந்தமாக குறைகளை தெரிவித்தனர். உடனடியாக அந்த புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஆய்வாளருக்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திருமதி நித்யா ராதாகிருஷ்ணன் ஐபிஎஸ் உத்தரவிட்டார். மேலும் பொதுமக்கள் தவறவிட்ட 20 செல்போன்கள் கண்டுபிடித்து உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதன் மதிப்பு சுமார் 6 லட்சம் ஆகும். மேலும் சமீபத்தில் நடைபெறும் இணையவழி குற்றங்களான உங்கள் பெயர்களில் புதிய மற்றும் தங்களிடம் ஏற்கனவே இருக்கும் வங்கி கணக்குகள் மற்றும் புதிய சிம் கார்டுகளை இணையவழி குற்றவர்கள் புரிவோர்கள் பண தேவைக்காக விற்பது மற்றும் மற்றவர்களிடம் இருந்து வாங்கி கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். பெண்கள் சமூக வலைதளங்களில் தங்களின் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை பதிவிறக்கம் செய்யும் முன் அத்தகைய வலைதளங்களில் உள்ள பாதுகாப்பு அம்சங்களை பயன்படுத்துவது மிகவும் நல்லது. மேலும் பெண்கள் தங்களின் நெருங்கிய நண்பர்களுடன் எடுத்துக்கொள்ளும் புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பதிவு செய்வதை தவிர்க்க வேண்டும். வீட்டிலிருந்தே சமூக வலைதளங்கள் மூலமாக அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று, பகுதி நேர வேலை வாய்ப்புகள் வழங்குகிறோம் என்று ஆசை வார்த்தைகள் கூறினால் அதனை நம்பி யாரும் பணம் செலுத்தி ஏமாற வேண்டாம். உங்கள் வங்கி கணக்கு சஸ்பெண்ட் செய்வதாக கூறி வாட்ஸ்அப் மூலமாக ஏதேனும் லிங்க் மற்றும் ஆப் மெசேஜ் வந்தால் அதனை கிளிக் செய்யாதீர்கள். ஆப் மூலம் உடனடி கடன் மற்றும் குறைந்த வட்டியில் லோன் தருவதாக கூறி உங்கள் புகைப்படங்களை ஆபாசமாக சித்தரித்து மிரட்டினால் அதனை நம்பி யாரும் பணம் செலுத்தி ஏமாற வேண்டாம். வாட்ஸ்அப் குழுக்களோ அல்லது தெரிந்த நபர்களிடம் இருந்தோ யூனோ எஸ்பிஐ என்ற ஆப் லிங்கை ஆனது பரிமாறப்பட்டு வருகின்றது. அதனை நீங்கள் தொட்டாலோ அல்லது உள்ளே சென்று பதிவுகளை பதிவிட்டாலோ உங்களது பணத்தினை இழக்க நேரிடும். உங்கள் ஏடிஎம், கிரெடிட் கார்டு, சிவிவி, பின் நம்பர், ஓடிபி மற்றும் எம்பிஐஎன் விவரங்களை எக்காரணத்தை கொண்டும் எவருக்கும் பகிர வேண்டாம். எந்த வங்கியும் ஓடிபி, பின் நம்பரையும் கேட்க மாட்டார்கள். இதுபோன்ற தொடர்பு கொள்ளும் நபர்களை உறுதிப்படுத்தாமல் எந்த செயலையும் செய்ய வேண்டாம். இது மோசடிக்காரர்கள் பயன்படுத்தும் யுக்திகள். அவ்வாறு ஏதேனும் உங்களை தொடர்பு கொண்டு ஏமாற்ற முயற்சித்தால் அவர்கள் தகவல்களை cybercrime.government.in எனும் வலைதள முகவரியில் உங்கள் ரிப்போர்ட் சஸ்பெக்ட் ஆப்ஷனில் பதிவேற்றி புகார் செய்யலாம் என்று மக்கள் மன்றத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் இணைய வழியில் ஏமாறாமல் இருப்பதற்கு சம்பந்தமான விழிப்புணர்வும் அறிவுரையும் கூறினார். மேலும் இணையவழி குற்றம் சம்பந்தமாக புகார் கொடுக்கவும் அல்லது ஏதேனும் சந்தேகம் இருந்தால் இணையவழி காவல் நிலையத்தில் இலவச தொலைபேசி எண் 1930 மற்றும் 0413227614 மற்றும் 9489205246 மற்றும் மின்னஞ்சல் cybercrime police@government.in என்ற தொடர்பு கொள்ளலாம். இணையத்தில் புகார் அளிக்க www.cybercrime.government.in பயன்படுத்தவும்.